ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு அனைவருக்கும் மிகவும் பயனுள்ள தகவலை தான் இன்று பதிவில் பார்க்க போகிறோம். நாளைய தினம் ஆனி மாத தேய்பிறை பிரதோஷம். சொந்த வீடு கிடைக்கிறதுக்கு, செல்வம் சேர, கடன் தீர நாளைய தினம் பிரதோஷ வேளையிலே அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகத்திற்கு இந்த 4 பொருளை பூஜைக்கு வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய கோரிக்கைகள் அனைத்துமே நிறைவேறும். மிகவும் அற்புதமான நாள் நாளைய தினம். புதன்கிழமையோடு வந்திருக்கக்கூடிய இந்த பிரதோஷம் ரொம்பவே விசேஷமானது. சொந்த வீடு கட்டணும் இல்லை வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முதல்ல அதற்குரிய வேலைகளையும் முயற்சிகளையும் செய்யணும். முயற்சிகள் செய்தும் அந்த முயற்சிகள் வெற்றி பெறலை அப்படின்னு நினைக்கிறவங்க நாளைய தினம் பிரதோஷ நாளில் சிவபெருமானுக்கு சில பொருட்களை வாங்கித்தாங்க. அந்த பொருட்களை வாங்கி தரதன் மூலம் நம்முடைய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியடையும். தடைப்பட்டு இருக்கக்கூடிய சொந்த வீடு கனவு நினைவாகும். புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான பிரதோஷம். அதிலும் குறிப்பாக இந்த ஆனி மாதத்தில் தேய்பிறையில் வரக்கூடிய இந்த பிரதோஷ தினம் பல சிறப்புகள் நிறைந்த தினமாக இருக்குது. பிரதோஷ தினத்தில் அபிஷேகத்திற்காக சிவபெருமானுக்கும் நந்தி பகவானுக்கும் பல பொருட்களை நம்ம வாங்கி கொடுப்போம். அதில் சில பொருட்கள் குறிப்பிட்ட பலனை நமக்கு தரக்கூடியது. சொந்த வீடு கனவை நினைவாக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 4 பொருட்களை மறக்காமல் நாளைய தினம் சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுக்கணும். அந்த பொருட்களை தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நார்த்தங்காய் சாறு கொடுக்கணும். புதன்கிழமையில் சிவபெருமானுக்கு பிரதோஷ நேரத்தில் நார்த்தங்காய் சாறில் அபிஷேகம் செய்கிறதுனால நமக்கு இருக்கக்கூடிய கிரக தோஷங்கள் நீங்கும். நந்தி பகவானுக்கு அருகம்புல்லை நம்ம வாங்கி கொடுக்கணும். அருகம்புல்லை வாங்கி தரதுனால நவ கிரகங்களோட அருள் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். 3வதாக சிவபெருமானுக்கு அபிஷேகத்திற்கு இளநீர் வாங்கி கொடுக்கணும். இளநீர் வாங்கி கொடுக்கறதுனால நமக்கு காரிய வெற்றி உண்டாகும், தடைகள் விலகி ஓடும். கடைசியாக 4வதாக சிவபெருமானுக்கு வெள்ளை தாமரை நம்ம வாங்கி கொடுக்கணும். இதை வாங்கி தரதுனால நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை அனைத்துமே நீங்கும், செல்வ வளம் அதிகரிக்கும். எளிமையான இந்த 4 பொருட்களையும் நம்ம முழு மனதோடு சிவபெருமானுக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம் அப்படின்னாக்கா நிச்சயமாக நம்முடைய சொந்த வீடு அந்த கனவு நினைவாகும். நிச்சயமாக சொந்த வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் நமக்கு கிடைக்கும். அதில் தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் விலகி ஓடும். அது மட்டும் இல்லாமல் நம்முடைய கடன் தீர்வதற்கும் செல்வம் சேருவதற்கும் நம்ம காரியம் வெற்றி ஆகிறதுக்கும் இந்த 4 பொருட்களை நாளைய தினம் மறக்காமல் நீங்கள் சிவபெருமானுக்கு வாங்கி கொடுங்க. நீங்கள் நாளைய தினம் அந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய 4 to 6 அந்த நேரத்தில் சிவபெருமான் கோவிலுக்கு போயிட்டு நந்தி பெருமானின் அபிஷேகத்தையும் சிவபெருமானின் நடக்கக்கூடிய அபிஷேகத்தையும் கலந்து கொள்ளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தடைகளும் உடைக்கப்படும். உங்களுக்கு சிவபெருமான் நிச்சயமாக அனைத்து செல்வங்களையும் நமக்கு கொடுப்பாங்க. மகாலட்சுமி தாயாருக்கும் குபேரருக்கும் செல்வத்தை வாரி வழங்கிய நம்ம சிவபெருமான் நிச்சயமாக நமக்கும் செல்வத்தையும் மற்ற அனைத்து செல்வங்களையும் நமக்கு கொடுப்பாங்க. மறக்காமல் நாளைய தினம் இந்த 4 பொருட்களை வாங்கி கொடுங்க. நிச்சயமாக உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும். இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சிவபெருமானின் அருளில் எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.